ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சாமிகள். பௌர்ணமியான ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகள் ஜீவா சமாதி அடைந்த கோயில் இது. இது ரொம்ப வெகு விமர்சையாக பௌர்ணமியான கொண்டாடுவாங்க. மக்கள் கூட்டமும் இங்கிருந்தோ மக்கள் கூட்டம் ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் கூட வராங்க. நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. இது என்ட்ரன்ஸ் பாருங்கள். இன்னும் ஒரு 11 மணி ஆச்சுன்னா 11:30 12:30க்குள்ளே 12 மணிக்கு சரியான கூட்டம் வரும். உட்கார கூட இடம் இருக்காது. இந்த டைம் ஒரு 10:30 அப்படி இருக்கும், 11 இருக்குங்க டைமு. இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப விமர்சையாக பௌர்ணமியான மக்கள் கூட்டம் அலைமோதும். நானும் போயிருந்தேன். வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். அந்த 12 மணி டைமுக்கு பூஜை நடக்கும் கரெக்டாக. அந்த நேரத்தில் அந்த பாம்பன் சாமிகள் அவரோட ஆத்மா நம்ம பூஜை பண்ணுற டைமில் நம்ம எல்லாம் என்ன வேணுமோ, என்ன வேண்டின்னு உட்காந்துருக்குறோமோ, என்ன பூஜை பண்ணுறோமோ, என்ன நினச்சி உட்காண்ட்ருக்கோமோ, அந்த நேரத்தில் அவர் ஆத்மா 12 மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா, சதாஸ்து அப்படின்னு சொல்லுமா. அது சொன்னோன்னே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு உட்காண்ட்ருப்போம்ல, அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் மாதம் இங்கே வரேன். எனக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப திருச்சி, சிதம்பரம், மயிலாடுதுறை, அப்புறம் மாயவரம் அங்கேருந்தெல்லாம் கூட வராங்க. நானும் உட்காண்ட்ருக்கும்போது ஒருத்தவங்க பக்கத்தில் திருச்சியிலேருந்து வராங்க மாதம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தொலைவில் இருந்தெல்லாம் வராங்க பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த பாம்பன் ஜீவ சமாதிங்க இது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். அவரோட ஜீவ சமாதி இது தான். கூடவே முருகரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. வீடியோ கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் அலைமோதுது. பரவாயில்ல, அப்படியும் வீடியோ எடுத்தேங்க. இது வெளியே முருகரோட தேர். இது விசேஷ நாட்களில் தான் வெளியே எடுப்பாங்க. இப்போ எடுப்பாங்க, ஆனால் மக்கள் கூட்டம் நிறைய வர்றதால இந்த நாளில் எடுக்க மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.